A lot of people don't do this and இதனால தான் வந்து creasing ஆகுது. Hey guys, welcome back to my channel. I hope you guys are doing good. So இன்னைக்கு வீடியோல வந்து concealer crease ஆகிறது எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். So let's get started. First step வந்து உங்க skin hydrate பண்றது. நீங்க எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறீங்களோ ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ்க்காக, அதே மாதிரி கன்சீலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அண்டர் ஐஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். உங்கள் அண்டர் ஐஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் கன்சீலர் க்ரீஸிங்கை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். யூ கேன் யூஸ் எனி அண்டர் ஐ க்ரீம். உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற அண்டர் ஐ க்ரீம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு பென்டன்ல இருந்துட்டு அவங்களோட ஃபெர்மெண்டேஷன் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அண்டர் ஐஸில் இருக்க ஸ்கின் வந்துட்டு ரொம்ப தின் அண்ட் ரொம்ப டெலிகேட். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் நல்லா ஹைட்ரேட்டட் அண்ட் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிட்டு அதான் க்ரீஸிங் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்கின் டைப்ஸும் வந்துட்டு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணும், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின். பிகாஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் அண்டர் ஐஸுமே வந்து ட்ரையாக இருக்கும் அண்ட் கன்சீலர் க்ரீஸ் ஆகி கிராக் ஆகி பேட்சாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா definitely use an eye cream. Okay, இப்போ அண்டர் ஐஸை வந்து ப்ரெப் பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு ப்ரெப் த ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு Dot&Keyலேருந்து 72 hour ப்ரோபயோட்டிக் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு நல்ல லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இஃப் யூ லுக்கிங் ஃபார் எனி குட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆயிலி ஆக்காமல் ஹைட்ரேட்டடாக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தேடிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ் மாய்ஸ்சரைசர். இப்போ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் அண்ட் நான் வந்துட்டு என்னோட Fenty பியூட்டி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் நான் வந்துட்டு L'Oreal இருந்து அவங்களோட 24 hour ஃப்ரெஷ் வேர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து 260 கோல்டன் சன். இந்த ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, நான் என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணும்போது என்னோடய ஃபவுண்டேஷன் அண்டர் ஐஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்டர் ஐஸில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் தென் கன்சீலர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை வந்துட்டு லேயர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது டெஃபினெட்லி கன்சீலர் க்ரீஸிங் தான் ஆகும். ஸோ லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு கம்மி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் அண்டர் ஐஸில். அண்ட் நான் வந்துட்டு என்னோடய ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைடில் வந்துட்டு நான் என்னோடய அண்டர் ஐஸில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன் அண்ட் இந்த சைடில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஸோ யூ கைஸ் கேன் see the difference. நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால அது எப்படி கன்சீலர் க்ரீஸிங் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த சைடில் பிளெண்ட் பண்ணும்போது நான் என்னோடய அண்டர் ஐஸ்க்கு ஃபவுண்டேஷன் போகாத மாதிரி பிளெண்ட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் a very good foundation especially for oily skin. இது உங்களுக்கு நல்ல கவரேஜும் கொடுக்கும் அண்ட் இட்ஸ் ஆல்சோ லாங் லாஸ்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனால எனக்கு ஏற்கனவே இப்போ ஃபவுண்டேஷன் இங்கே க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த சைட் வந்துட்டு க்ரீஸிங் இல்லை பிகாஸ் we didn't apply any product there. இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர். நீங்கள் எந்த டைப் ஆஃப் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு க்ரீஸிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எப்போவுமே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்க கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட். நீங்கள் க்ரீஸிங் அவாய்ட் பண்ணுறக்கு திக் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு டெஃபினெட்லி க்ரீஸிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி திக் கன்சீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது டெஃபினெட்லி உங்கள் ஃபைன் லைன்ஸில் வந்து செட்டில் ஆகி க்ரீஸிங் பண்ண தான் செய்யும். பட் நீங்கள் லிக்விட் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் கண்ட்ரோல் வித் த ப்ராடக்ட் அண்ட் உங்களுக்கு பிளெண்டிங்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் க்ரீஸிங் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் LA Girl Pro கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து பியூர் beige. இந்த கன்சீலர் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்னர் கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்துட்டு ஹாலோவாக இருக்குது அண்ட் டிஸ்கலரேஷனும் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் கன்சீலர் அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த எண்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு லிஃப்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஆனஸ்ட்லி உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் கன்சீலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ whatever method is comfortable for you, you can use that method. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும் இல்லை இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இந்த லிஃப்டிங் டெக்னிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சில பேர் அந்த ட்ரையாங்கிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். மேக்கப் இஸ் சப்ஜெக்டிவ். எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டூ வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ த பெஸ்ட். எனிவேஸ் நான் வந்துட்டு இதை ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் அந்த நேச்சுரல் சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ கன்சீலர் பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் இப்போ நான் இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு க்ரீஸிங் எப்படி ஆகியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீஸிங் ஆகியிருக்கிறது நல்லாவே வந்துட்டு அப்படியே டாமினண்ட்டாக தெரியுது. இப்போ இந்த சைடில் வந்துட்டு க்ரீஸிங்கே ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் க்ரீஸிங் ஆகியிருக்கு பட் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து இந்த சைடில் க்ரீஸிங் ஆகலை. இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இல்லையா. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கம்மி ப்ராடக்ட்ஸ் உங்கள் அண்டர் ஐஸில் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் க்ரீஸிங் அவாய்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து டேரெக்டாக செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போவே வந்துட்டு செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணிட்டா க்ரீஸிங் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு
பட் திஸ் இஸ் வாட் சம் பீப்புள் ஆர் டூயிங் ராங் அண்ட் இதை தான் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ்லேயுமே வந்து க்ரீசிங் இருக்குது அண்ட் 2 சைட்ஸ்லேயுமே வந்துட்டு என்னோட ஃபைன் லைன்ஸில் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் போய் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணும். அண்ட் நான் வந்துட்டு அதை எப்படி சரி பண்ண போகிறேன்னா, நான் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலருக்கு யூஸ் பண்ண அதே பிளெண்டர் வச்சு சரி பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ டூ நவ் இஸ் என்னோட ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். It's going to look funny, so please don't laugh. So I'm making that face now and I'm going to blend it. இது பண்ணுறப்போ உங்கள் ஃபைன் லைன்ஸ் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ யூ கேன் கோ இன் அண்ட் blend easily. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த அளவுக்கு 2 சைட்லேயுமே வந்து க்ரீசிங் இல்லை. 2 சைட்லேயுமே வந்து blend பண்ணி சரி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து செட்டிங் பவுடர் அண்ட் நான் வந்துட்டு லாரா மர்சியர் டிரான்ஸ்லூசன்ட் செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண அதே பிளெண்டர் வச்சுட்டு என்னோட லூஸ் பவுடரில் வந்து டிப் பண்ணி அப்புறம் என்னோட அண்டர் ஐஸில் அப்ளை பண்ண போகிறேன். Now I know there's a lot of product, but அதெல்லாமே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு டஸ்ட் பண்ணிடலாம். இந்த மீன் டைம் அதே லூஸ் பவுடர் வந்துட்டு நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோட ஃபவுண்டேஷன் வந்து நான் இன்னும் செட் பண்ணல. ஸோ செட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸஸ் பவுடர் எல்லாமே வந்து அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சைடுக்கும் அகேன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் கொஞ்சம் க்ரீசிங் ஆகியிருந்தது அண்ட் அதெல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணனால தான். அண்ட் இந்த சைட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாததுனால க்ரீசிங்கே சுத்தமாக இல்லை அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸும் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஐ மேக்கப், ப்ளஷ், ப்ரான்சர், கான்டோர் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு உங்கள் மேக்கப் வந்து செட் ஆகி டே ஃபுல்லாக வந்துட்டு கலையாமல் இருக்கும். This technique definitely works even if you use a color corrector and then layer your concealer. நான் எப்படி கலர் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா I have a separate detailed video for that. நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கலாம். I'll include it somewhere over here in the cards and description boxலையும் include பண்ணிடுறேன். So you can check that out. And that's it guys. இதோட வீடியோ முடிஞ்சது. Let me know if you found this video useful and I'll see you guys in my next video.